நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்புக் கொடுத்து ஜாதிகளுக்கு எங்களை சிதறடிக்கிறேன். நீர் உடைய கனிகளை இலவசமாக விற்கிறீர். அவர்கள் உயர்த்தினால் நமக்கு லாபம் இல்லை. உங்கள் அயலாருக்கு எங்களை நிச்சயமாகவும் என் சுற்றுப்புறத்தாருக்கு பலியாட்டமும் சுத்தமுமாக வைக்கிறேன். எங்களை பழமொழியாகவும் ஜாதிகளில் பழமொழியாகவும் ஜனங்களுக்கு எங்களை குறித்து தலை சொல்லுகவும் செய்கிறேன். எதிர்த்து தரிசிக்கிறவனுடைய சத்தத்தை நிறுத்தவும் சத்துருவின் நிறுத்தமும் சத்தத்தை நிறுத்தமும் பரிவாங்குகளை நிறுத்தவும் என் நச்சை என்னை மூடுகிறது. என் முகத்தின் வெட்கம் என் நச்சை மிக வேகமாக இருக்கிறது. என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. இவர்கள் எல்லாம் எங்கள் வந்திருந்தோம். நாங்கள் உங்களை மறக்கவும் இல்லை. உமது உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. நீர் எங்களை வருஷங்கள் உள்ள நிலத்திலே நோக்கி மரண இருளினாலே எங்களை மூடுகிறேன். எங்கள் இருதயம் பின்பாகவும் இல்லை. எங்கள் காலடிகள் உங்கள் பாதைகளை விட்டு விலகவும் இல்லை. உங்கள் பாதைகளை விட்டு விலகவும் இல்லை. நாங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நம்பி கை எடுத்திருந்தோமானால் அவர் தேவன் அதை ஆராய்ச்சி இருக்கிறாரோ அவர் அந்த அறிந்திருக்கிறாரே. உமது நிமித்தம் எந்நேரமும் அடிக்கப்பட பாடுதலை போல எண்ணப்படுகிறோம். ஆண்டவரை விழுத்துக் கொள்ளும். ஏன் நித்திரை பண்ணுகிறேன் எழுதரோ எங்களை இன்றைக்கும் தள்ளிவிடாதீரோ. ஏன் உடைய முகத்தை எங்களுக்கு மறைத்து எங்கள் சிறுமையோ எங்கள் நெருக்கத்தையோ மறந்து விடுகிறேன். எங்கள் ஆத்மா புரிந்து மட்டும் தாழ்ந்திருக்கிறது. என் வயிறு தலையோட ஒட்டி கொள்கிறது. எங்கள் மதாட்டியாக நேர்ந்தாலும் உமது கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். சங்கீதம் 45:1. எங்கள் இருதயம் விசேஷத்தால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்கிறேன். நாம் விரிவான எதிரனுடைய பெருத்தானே. எல்லா மனுஷத்தின் மேலும் நீர் மகா சௌரியம் உள்ளவர். என் உடல் அருள் புரிகிறது. முதல்களில் அருள் புரிகிறது. உமது தேவை எத்தனைக்கும் உண்மை ஆசிரியப்பாராக. தேவன் உண்மை எத்தனைக்கும் ஆசிரியப்பாராக. சௌரியமானே உமது மகிமையும் உமது மருத்துவமாகிய உமது அருகிலே கட்டிக்கொண்டு சத்தத்தை நிறுத்தவும் நீதியுடன் கூடிய சாந்தத்தை நிறுத்தவும் உமது மருத்துவத்திலே ஜெயமாக ஏறி வரும். உமது வலது கரம் பயங்கரமானவரை கொண்டு பேசப்படும். உமது அம்புகள் கூர்மையானவர்கள். அவர்கள் ராஜாவினுடைய சத்துருக்களை நித்தியத்திற்குள் பாயும். ஜனசகர்கள் கீழே விடுவார்கள். தேவனே உமது ராஜ்யம் சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீ நீதியை விரும்புகிறேன். அக்கிரமத்தை வெறுக்கிறேன். நீதியை விரும்புகிறேன். அக்கிரமத்தை வெறுக்கிறேன். ஆகையால் தேவனே என் தேவனே உமது தோழரை பார்க்கிறோம். உங்களுடைய ஆனந்த தைரியத்தினால் அபிஷேகம் பெறுகிறேன். நல்லதினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகிறேன். என்னை மகிழ படிக்கும் ஒரு வசதிகளில் எல்லாம்
சந்தனம், லவங்கம் இவைகளை வாசனை பொருந்தியதாக இருக்கிறது. வாசனை பொருந்தியதாக இருக்கிறது. உமது நாயகருக்குள்ளே ராஜகுமார்த்திகளுக்கு அரசின் குமாரி ராஜஸ்ரீ ஒப்பனை தங்க மனிதவளாய் உமது வலது பாரிசத்தை நிற்கிறார். அவர் வலது பாரிசத்தை நிற்கிறார். குமார்த்தியை ஏற்றி உன் செடியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் தகத்தையும் தகப்பனின் வீட்டையும் மறந்துவிடு. தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்போது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் தேவனாய் இருப்பார். ஆகையால் நீர் அவரை பணிவுங்கள். தீர்க்குமார்த்தி காணிக்கை கொண்டு வருவார். ஜனங்களின் ஐஸ்வர்யவான்களும் உமது தயவை நாடி உம்மை வணங்குவார்கள். ராஜகுமார்த்தி பூரண அழகுள்ளவள். அவள் உன்னை பொற்செருக்கியாய் இருந்தது. சித்திரை தைலான தரித்தவளாய் ராஜாவின் அரண்மனைக்குள்ளே கூட்டிக் கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே அவள் தோழிகளாகிய கன்னிகைகளும் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் ராஜா அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக ஒரு குமாரர்கள் இருப்பார்கள். அவர்கள் பூமி எங்கும் பிரவேசிப்பார்கள். அவர்கள் பூமி எங்கும் பிரபுக்களாக இருப்பார்கள். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்தும்படிக்கு